நீங்க தமிழ்தாய் வாழ்த்தை பத்தி பேசும்பொழுது பெரியாரை பத்தி பேசுனீங்கன்னாவே தமிழ் அசிங்கப்படுத்திட்டீங்க. தமிழ்தாய் வாழ்த்தை பத்தி ஈவேரா என்ன சொல்றாரு? ஏடா கடவுள் வாழ்த்து பாடக்கூடாதுன்றதுக்கு பதிலா தமிழ்தாய் வாழ்த்தா? அந்த முட்டாள்தனத்துக்கு பதிலா இன்னொரு முட்டாள்தனமா? அது என்ன உங்க தமிழ் என்ன பண்ணுச்சு? அது என்ன செந்தமிழ் நாடனும் போதினிலே ஈர வெங்காயம் வருது காதுக்குள்ளே இதெல்லாம் சொன்னார்ல. தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி. தைரியம் இருந்துச்சுன்னா இந்த திமுக காரங்க ஈவேரா என்னென்னலாம் தமிழை பத்தி சொல்லியிருக்காரு. திருக்குறள் மாநாடுன்னு ஒண்ணு நடக்குது. அதுல போய் அவர் என்ன பேசினாரு? திருக்குறள் அப்படிங்கிறது தங்க தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு சொன்னாரு. சுதந்திர போராட்டத்துல எத்தனையோ இஸ்லாமியர்கள் பங்கு பெற்றாங்க. இன்னைக்கு வரலாறு நடுக்க இருக்கு. அத்தனை இஸ்லாமியர்களும் வந்தே மாதரம் சொன்னாங்களே. அப்ப இன்னைக்கு நீங்க எப்படிங்க இவங்க மண்டையில எப்படி ஒரு விஷத்தை புகுத்தி வச்சிருக்கீங்க? என்ன சொல்லுது வந்தே மாதரத்துல? ஒரு பாரத அன்னைய ஒரு தெய்வமா நினைச்சு நாங்க போட்டுருவோம். எல்லாமே தெய்வம் தானங்க நமக்கு. சூரியனும் நமக்கு தெய்வம் தான், காத்தும் நமக்கு தெய்வம் தான், நீரும் நமக்கு தெய்வம் தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த தேசத்தை நம்ம ஒரு தெய்வமா தானே பாக்குறோம், அன்னையா தானே பாக்குறோம். அப்போ இதுல எங்க உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு? தமிழ்தாய் வாழ்த்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா தெளிவுபட அவங்கள தெய்வமா தான் இது பண்ணிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த தேசத்தோட முகத்துல இருக்கக்கூடிய தரித்தனரும் திலகமுமேன்னு வருது. திலகம்னா என்ன? பொட்டு. பொட்டு யாரு பாப்பா? இந்துக்கள். அந்த பொட்டு கூட அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை. அந்த திலக வாசனைனா என்ன? குங்குமம். குங்கும வாசனை யார் குங்குமம் யூஸ் பண்றவங்க? இந்துக்கள். அந்த குங்கும வாசனை எப்படி அடிக்குதோ அது போல தமிழகம் இந்த இந்தியாவிலேயே அப்படியே ஒரு அந்த வாசனைங்கிறது என்ன? ஆன்மீகம் அப்படிங்கிற சொல்றதுதான். அப்ப தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் அன்னைய தெய்வமா தான், நம்ம தமிழை தெய்வமா தான் கொண்டாடுறோம். இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி கன்னியாகுமரியில வந்தே மாதிரம் கத்திருக்காங்க நம்ம தாத்தாக்கள் எல்லாரும். சுதந்திரத்துக்கு அந்த வார்த்தையை கேட்டா வெள்ளக்காரனுக்கு தான் பத்தி இருந்துச்சு. இப்ப இங்க இருக்க கொள்ளக்காரங்களுக்கு ஏன் பத்திட்டு எரியுது? வந்தே மாதிரம் பாடுறது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். இல்ல அப்ப நீங்க பொருளி கலப்புறீங்க, இஸ்லாமியர்களே சேர்த்து குழப்புறீங்க, இஸ்லாமியர்களே பிரச்சனைக்கு உண்டாக்குறீங்க, அவங்கள பயத்துக்கு உண்டாக்குறீங்க. பாருங்கள் பாஜக எப்படி பண்ணுது. அரசு நிகழ்ச்சிகள்ல இதுலதான் பாட போறாங்களே ஒழிஞ்சு நாளைக்கு என் வீட்டுல கல்யாணம் பண்றேன், கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் எந்திரிச்சுட்டு வந்தே மாதிரம் பண்ணுன்னு சொல்லலையே. ஈவேரா மட்டும் இல்லைன்னா இந்த டயலாக எவன் சொன்னாலும் நமக்கு அப்படிதான் வருது. ஈவேரா மட்டும் இல்லைனா இவங்க கொடுக்குற பில்டப்பை பார்த்தா இன்னைக்கு இருக்கிற ஜென்சி நாளைக்கு என் பொண்ணே இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு திமுக காரங்க பேசுறத பார்த்தா ஆஹா 1930க்கு முன்னாடி தமிழர்கள்லாம் காட்டு மிராண்டியா இளதலையை கட்டிக்கிட்டு இந்த அப்படியே ஜிம்பளக்க பம்பளக்கான அலைஞ்சிட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஈவேரா அத்தனை பேரையும் எல்லாம் சேவிங் பண்ண வச்சு முடி கட் பண்ணி எல்லாருக்கும் ட்ரெஸ் போட விட்டு எல்லாருக்கும் நாக்குல எழுத்தாணி வச்சு இந்த காளிதாசர் எழுதுவார்ல ஆ அப்படின்னு அப்படியே பேசுவார்ல சிவாஜி, அது மாதிரி நமக்கெல்லாம் ஆனாவனை சொல்லி கொடுத்து தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் திருமதி சுமதி மேகவர்ணம் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் மேடம். வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு தனி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு அலுவலகங்களில் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும், வந்தே மாதரத்தை அதுக்கு பிறகு தான் நீங்கள் பாடதாக இருந்தால் பாடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. சட்டசபையில் ஏகமனதாக நிறைவேற்றியிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதே தானே உள்துறை அமைச்சகத்திலேருந்து வந்த சர்க்குலரும் அதே தானங்க சொல்லி. இல்லை, உள்துறை அமைச்சகத்தில் வந்தே மாதரம் தான் முதல்ல பாடணும் அப்படிங்கிற மாதிரி வந்ததா இதுவரைக்கும் முதலமைச்சராக பதவியேற்பு நிகழ்ச்சியிலையும் அதுதான் நடந்துச்சு. இப்ப சமீபத்துல முதலமைச்சர் பதவி ஏற்றது அந்த டைம் கிடையாது. இப்ப கடந்த ஜூலை மாசத்துல உள்துறை அமைச்சகத்துல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது, ஒரு அறிக்கை வந்தது. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எந்த மாநிலமா இருந்தாலும் அவங்களுக்கான மாநில பாடல்னு இருந்தா முதல்ல மாநில பாடல், அதற்கப்புறம் வந்தே மாதரம், அதற்கப்புறம் தேசிய கீதம், இது மூணையும் நீங்க பாடணும் அப்படின்றது அந்த ஆர்டர்ல இப்ப சமீபத்துல அதாவது இந்த தமிழ்தாய் வாழ்த்தை எழுதிய மனோன்மணியம் சுந்தரனார் பெயர் கொண்ட அந்த பல்கலைக்கழகத்திலேயே அந்த தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டதாகத்தான் பிரச்சனை எழுந்துச்சு. அதனால அவமதிக்கிறது நீங்க எடுத்துக்க கூடாது. பொதுவாகவே கவர்னர், அதாவது இந்த ஆர்டருக்கு முன்னாடி வரைக்கும் எப்படின்னா, எப்பவுமே கவர்னர் வராங்கன்னா முதல்ல தேசிய கீதம் பாடப்படும், அப்புறம் தான் அந்தந்த ஸ்டேட் ஆந்தம் பாடப்படும். அந்த புரிதல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேசிய கீதத்தோட கண்டிப்பா வந்தே மாதரமும் பாடணும் அப்படிங்கிறப்போ
வந்தே மாதரம், தேசிய கீதம், அடுத்து தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு பாடிட்டாங்க. ஆனா சுற்றறிக்கையில வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, எந்த மாநிலமா இருந்தாலும் அவங்களோட மாநில பாடல் முதல்ல, அதுக்கப்புறம் வந்து வந்தே மாதரமும் தேசிய கீதம்ட்டாங்க. ஆனா இங்க இருக்கிற ஊபிஸ் கொத்தடிமை எல்லாம் பாத்தீங்கன்னா, சும்மா இருந்துட்டு ஐயோ பாருங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை அவமதிச்சுட்டாங்க, எங்களோட தமிழ்த்தாய் வாழ்த்தை 3வதா பாட சொல்றாங்க. 3வதா எங்கேயுமே பாட சொல்ல. இப்ப பாஜக ஆண்டுகிட்டு இருக்கிற வெஸ்ட் பெங்கால்ல கூட இப்ப அங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தும்போது முதல்ல அவங்களோட பெங்கால் அந்தம் ஃபர்ஸ்ட் பாடப்படுது, அடுத்து வந்தே மாதரம், அடுத்து தேசிய கீதம். எப்பயும் அதுதான் வந்து சுற்றறிக்கையை அனுப்பியிருக்காங்க. இங்க இருக்கிறவங்க திருச்சு மாத்தி எதையாவது பொய்ய சொல்லிட்டு இருக்கிற வேணாம். எந்த காலத்திலையும் அந்தந்த மாநிலங்களுக்கான மொழிகளையோ அந்த மாநிலங்களுக்கான பெருமைகளையோ வந்து மங்கடிக்க செய்யறதையோ இல்ல அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறதோ வந்து பாஜக அரசு எந்த காலத்திலயும் செய்யாது. இல்ல அப்படி நீங்க ஒரு அறிக்கை கொடுத்திருந்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில இந்த பிரச்சனைக்கே வாய்ப்பே இல்லாம போயிருக்குமே. ஏன்னா இன்னைக்கு சட்டசபையில இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வரதுக்கே இது தமிழ்நாட்டில நடந்த அடுத்தடுத்த நிகழ்வுகள் தானே காரணமா இருந்துச்சு. நீங்க சொல்றீங்க இந்த மாரி MHAலேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு. நீங்க அது உங்ககிட்ட இருந்தா ஆதாரம் இருந்தா தாராளமா காட்டலாமே. உங்களுக்கு அனுப்புறோம். அத நீங்களே போட்டு காட்டுங்க. தெளிவுபட விஜய் அவர்கள் வந்து போயிட்டு பிரதமர் அவர்கள பார்க்கும்பொழுது இந்த கோரிக்கையை குடுத்துட்டு வராரு. எங்களோட மாநில பாடல முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் விஜய் அவர்களே வந்து அத வந்து ஒரு இதுல சொல்லியிருக்காங்க. நாங்க இத எங்களோட கோரிக்கையை ஏத்து முதல்ல மாநில பாடணும், அடுத்தது வந்து வந்தே மாதரம், அடுத்து தேசிய கீதமும் பாட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டாங்க. திமுகவுக்கு என்னன்னா, இதுல எப்படிடா நமக்கு வந்து எப்படிடா மத்திய அரசு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கு நம்மளால ஏத்துக்க முடியுமா? அதுல ஏதாவது ஒரு குட்டி கலாட்டா பண்ணணும்னா, அந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநில பாடல் அதுக்கப்புறம் முதலில் வந்து அதாவது முதலில்னா என்ன? மாநில பாடலுக்கு அப்புறம் முதலில் வந்தே மாதரம், அதை தொடர்ந்து தேசிய கீதம் போட்டிருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த முதலில்ங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு, முதலில் வந்தே மாதரம், முதலில் வந்தே மாதரம். முதல்ல மாநில பாடல். ஃபர்ஸ்ட் மாநில பாடல் பாடிட்டு, அதாவது அதுக்கப்புறம் நீங்க தேசிய கீதம் பாடிட்டு வந்தே மாதரம் பாடக்கூடாதுன்றதுக்காக, அந்தந்த மாநிலங்களுக்கான மாநில பாடல பாடிட்டு, அதுக்கப்புறம் வந்தே மாதரம், அதுக்கப்புறம் தேசிய கீதம்ன்றது அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு உண்மையாலுமே வந்து தைரியம் இருந்துச்சுன்னா, உள்துறை அமைச்சகத்திலேருந்து வந்த லெட்டரை எடுத்து இவங்க வந்து எல்லாரும் போஸ்ட் பண்ணட்டும். போஸ்ட் பண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இல்ல நீங்க அவங்க போஸ்ட் பண்றது இப்ப என்ன அப்படின்னா, முதல்ல இந்த வாழ்த்து பாடலா இருந்ததே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் அப்படின்னு கொண்டு வந்ததே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான்னு சமூக வலைத்தளங்கள்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. ஆமாங்க. 1970கள்ல அவர் வந்து அந்த பாடல வந்து அதிலயும் நடுவுல 4 வரிய காலி பண்ணி எடுத்து கொண்டு வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாரு. ஆனாலும் கூட சட்டசபையில அவர் வந்து அரசு நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி இதெல்லாம் பாடிட்டு இருந்தாங்களே ஒழிஞ்சு, சட்டசபையில ஆளுநர் உரைக்கு முன்னாடி முதல்ல பாடிட்டு அப்புறம் பாடணுங்கிறத 91ல ஜெயலலிதா அம்மா தான் அத வந்து முதல்ல செஞ்சாங்க. அத பத்தி இவங்க யாரும் பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர்ல வந்து இவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து 2021ல அவர் வந்து அத மாநில பாடல் அப்படிங்கிற ஒரு இத குடுக்குறாரு. எந்த இடத்துலயுமே நாம என்ன சொல்றோம்னா, நம்மளோட தமிழ் தாய் நாங்களே இங்க தமிழ்நாட்டுல தானே பொறந்திருக்கோம். நாங்க ஒண்ணும் ஓங்கோல்ல இருந்து வந்துரல. இல்ல நாங்க இங்க இருந்து டெல்லில இருந்து, குஜராத்ல இருந்து வரலையே. நாங்க இப்ப இங்க தமிழ்நாட்டுல பொறந்திருக்கோம்னா, அப்ப இவங்கள விட எங்களுக்கு தமிழ் பற்று ரொம்பவே ஜாஸ்தி. நாங்க என்ன கேட்கிறோம்னா, உண்மையான எங்களோட தமிழ் சான்றோர்கள நீங்க ஏதாவது சிறப்பு பண்ணியிருக்கீங்களா? உண்மையாலுமே தமிழுக்காக பட்டவங்கள எல்லாம் நீங்க என்னைக்காவது செஞ்சிருக்கீங்களா? இன்னைக்கு எத்தனை தமிழ் அறிஞர்களோட சிலைய நீங்க ஊர் ஃபுல்லா வச்சிருக்கீங்க? ஊர் ஃபுல்லா வந்து கருணாநிதி சிலையும், ஈவேரா சிலையும் தானே தூக்கி வச்சிருக்கீங்க. எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும் கலைஞர் பஸ் ஸ்டாண்டு, இல்ல பெரியார் பஸ் ஸ்டாண்டு. பெரியார தூக்கி சுமக்குறீங்கல்ல. இன்னைக்கு கூட தமிழ்த்தாய் வாழ்த்தோட தீர்மானத்துக்கு ஒத்துக்கும் பொழுது பேசுறாரு கோவிச்செழியன் அவர்கள் பேசும்போது சொல்றாரு, ஈவேராவின் பெரியாரின் வழி வந்தவர்கள்ங்கிறாரு. நீங்க தமிழ்த்தாய் வாழ்த்தை பத்தி பேசும்பொழுது பெரியார பத்தி பேசுனீங்கனாவே தமிழை அசிங்கப்படுத்திட்டீங்க. தமிழ்த்தாய் வாழ்த்தை பத்தி ஈவேரா என்ன சொல்றாரு? ஏடா கடவுள் வாழ்த்து பாடக்கூடாதுன்றதுக்கு பதிலா தமிழ்த்தாய் வாழ்த்தா? அந்த முட்டாள்தனத்துக்கு பதிலா இன்னொரு முட்டாள்தனமா? அது என்ன உங்க தமிழ் என்ன பண்ணுச்சு? அது என்ன செந்தமிழ் நாடனும் போதினிலே ஈர வெங்காயம் வருது காதுக்குள்ளே இதெல்லாம் சொன்னார்ல. தமிழ் வந்து ஒரு காட்டு மிராண்டி மொழி. தமிழை படிக்கிறவன் பிற்போக்குவாதி. உனக்கு அறிவு வளரணும்னா இங்கிலீஷ்ல படி, இங்கிலீஷ்ல பேசு. வீட்டுல வேலைக்காரிகிட்ட கூட இங்கிலீஷ்ல பேசு. தமிழை TAMIL தமிழை ஆங்கிலத்தில் எழுதி பழகு. இப்படிலாம் சொன்ன முற்போக்குவாதி யாரு? ஈவேரா. அந்த ஈவேராவை கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு நாங்க தான் தமிழை காப்பாத்தணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு தமிழக மக்களை நீங்க முட்டாள்கள் ஆக்கிட்டு இருக்கீங்க. தைரியம் இருந்துச்சுன்னா இந்த திமுக காரங்க ஈவேரா என்னென்னலாம் தமிழை பத்தி சொல்லி இருக்காரு. திருக்குறள் மாநாடுன்னு ஒண்ணு நடக்குது. அதுல போய் அவர் என்ன பேசினாரு? திருக்குறள் அப்படிங்கிறது தங்க தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு சொன்னாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இந்த பக்கம் ஈவேராவையும் தூக்கி பிடிச்சுப்பேன், அந்த பக்கம் அந்த திருவள்ளுவருக்கும் நாங்க தான் செலவு வச்சோம் அப்படின்னு பெருமை பேசிக்க வேணாம். ஒண்ணு இவங்கள தூக்கி போட்டு மீதி, இல்ல இவங்கள தூக்கி ஏறி. ரெண்டுமே எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்க.
அப்போ எப்பேற்பட்ட ஒரு அரசியலை, எப்பேற்பட்ட ஒரு ஏமாத்து வேலையை இன்னைக்கு திமுக பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு 50+ இருக்கிறவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, கடமை இருக்கு. நம்ம ஜென்சி கிட்ஸ்க்கு வரலாறு தெரியல, என்ன நடந்துச்சுன்னு புரியல, அவனுக்கு சோசியல் மீடியால கிடைக்கிறதெல்லாம் உண்மையான தகவல் கிடையாது. அப்ப நீங்க எல்லாரும் உங்க வீட்ல உட்கார்ந்து உங்க குழந்தைங்க கிட்ட பேசுங்க. உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இவங்க என்ன அநியாய அராஜகம் பண்ணாங்க, ஈவேரா தமிழ என்னெல்லாம் கேவலமா பேசினாரு, இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த பொழுது ஈவேராவோட ஸ்டாண்ட் என்ன? ஒரு மொழி படிச்சாதான் அந்த வேலை கொடுக்கும்னா அதை படிச்சுட்டு போ, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஈவேரா கேட்டாரா இல்லையா? அப்புறம் என்ன சொன்னாரு? இவனுங்களை 4 பேரை சுட்டா எல்லாம் சரியா போயிடும், எல்லாம் ஓடிடுவானுங்க. யார? மொழிப்போர் தியாகிகள்னு நீங்க கொண்டாடுறீங்கல்ல அவங்கள. இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்றவன சுடுங்கிறாரு, இந்தி படிச்சா என்னடா கேடுங்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவரே மனசு மாறிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு? இந்திய நாம எதுக்கணும், எதுக்காகன்னா தமிழ் வேணுங்கிறதுக்காக இல்ல. புரியுதுங்களா? அப்ப தமிழ் மேலலாம் எனக்கு எதுவும் பற்று இருக்குங்களா நீ நினைச்சுக்காத. அதை ரொம்ப ஆணித்தரமா அவர் பதிய வச்சுக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு இடத்துலயும். தமிழ்ங்கிறது ஒரு வீணா போன மொழி, தமிழை படிச்சீனா நீ உருப்பிட மாட்ட, தமிழ்னு தெரியாத, தமிழை படிச்சீனா நீ எதுக்குமே ஆக மாட்ட. இவ்வளவு தெளிவா பேசியிருக்காரு ஈவேரா. அந்த ஈவேரா பேரை சொல்லிக்கிட்டு நாங்க தான் தமிழ் தாய் வாழ்த்து, நாங்க தான் எல்லாம் கொண்டு வந்தோம், நாங்க தான் தமிழுக்கு சேவை புரிஞ்சோம் அப்படின்னு நீங்க சொன்னா நம்புறதுக்கு இங்க தமிழ் மக்கள் யாரும் முட்டாள்கள் கிடையாது. தயவு செய்து நம்ம குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு இந்த வரலாறுலாம் சொல்லணும் நம்ம. ஓகே மேடம். இப்போ நீங்கள் வந்து ஈவேரா குறித்து ரொம்ப ஒரு கடுமையான விமர்சனங்களை வச்சிங்க. இப்போ இந்த பிரச்சனை காரணமே வந்து ஒரு ஒரு அடிஷ்னலான ஒரு பாடலை வந்து திணிக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை ஏற்படுது. அதை திணிக்கல அப்படின்னா இந்த பிரச்சனை ஏற்பட போறது இல்லையா? இதுல திணிக்கிறதுன்னு எப்படிங்க சொல்லுவீங்க? வந்தே மாதரம்ங்கிறது நம்ம தேசத்துக்கான சுதந்திரத்துக்கான பாடலை. இங்க நம்ம தமிழ்நாட்டுல குடிகாத்த குமரன் வந்து சாகுற வரைக்கும் வந்தே மாதரம் தானே சொன்னாரு. அவர் அதை வந்து வேற பாசம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லாருமே கடைசியா தன்னோட உயிர் மூச்சை விடும்போது வந்தே மாதரம் வந்தே மாதரம் சொல்லிட்டு தான் இறந்திருக்காங்க. ஆனா பட் இன்னைக்கு அது பாடுறதே ஒரு 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 பாட மாட்டேன்னு சொல்றீங்கன்னா எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க தமிழ்நாட்டுல? ஒரு மதத்தை புண்படுத்துவது மாதிரி இருக்கு. ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை ரொம்ப அப்போ சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்ட இஸ்லாமியர்கள்லாம் வந்தே மாதரம் சொல்லலையா? அப்போ சுதந்திர போராட்டத்துல எத்தனையோ இஸ்லாமியர்கள் தங்கள் உயிரை விட்டுருக்காங்க. சுதந்திர போராட்டத்துல எத்தனையோ இஸ்லாமியர்கள் பங்கு பெற்றாங்க. இன்னைக்கு வரலாறு நெடுக இருக்கு. அத்தனை இஸ்லாமியர்களும் வந்தே மாதரம் சொன்னாங்களேங்க. அப்ப இன்னைக்கு நீங்க எப்படிங்க இவங்க மண்டையில எப்படி ஒரு விஷத்தை புகுத்தி வச்சிருக்கீங்க? என்ன சொல்லுது வந்தே மாதரத்துல? ஒரு பாரத அன்னைய ஒரு தெய்வமா நினைச்சு நாங்க போட்டுருவோம். எல்லாமே தெய்வம் தானங்க நமக்கு. சூரியனும் நமக்கு தெய்வம் தான், காத்தும் நமக்கு தெய்வம் தான், நீரும் நமக்கு தெய்வம் தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த தேசத்தை நம்ம ஒரு தெய்வமா தானே பாக்குறோம், அன்னையா தானே பாக்குறோம். அப்போ இதுல எங்க உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு? அப்படி பார்த்தா தமிழ் தாய் வாழ்த்தை நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல, தமிழ் தாய் வாழ்த்துங்கிறது என்னங்க? தமிழ் தாய்னா என்ன? தமிழ் அன்னைய ஒரு தெய்வமா உட்கார வச்சு அவங்களுக்கு 50 காப்பியங்களையும் அணிகலன்களா அணிவிச்சு ஒரு தெய்வமா கும்பிடுறது தானே. அப்ப தமிழ் அன்னைய தெய்வமா கும்பிடுவாங்களா இஸ்லாமியர்கள்லாம்? கும்பிடுவாங்களா? சொல்லுங்க சார், பதில் நீங்க தான் சொல்லணும். கும்பிடுவாங்களா? இல்ல, அதாவது இந்த வந்தே மாதரம் பாடல்ல வரக்கூடிய விஷயங்கள் வந்து துர்கா தேவியும் சரஸ்வதியும் வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கு. அது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு இது அப்படிங்கிறதான அவங்களுடைய கேள்வி. அததான் சொல்றேன். அந்த காலத்துல எல்லாருமே அதை இல்ல, வந்து நம்ம வந்து பாடிருக்காங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இப்ப பதில் சொல்றேன். அதாவது நம்ம அன்னையை வணங்குவது எல்லாருடைய எந்த மத ஜாதி மத எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நம்ம அன்னையை வந்து எல்லாருமே வணங்குவாங்க. அதே மாதிரி தான் தமிழ் தாய் அப்படிங்கிற ஒரு இது எடுத்துட்டு அது வணங்குறாங்க. ஆனா நீங்க வந்து வந்தே மாதரம் பாடல்ல வந்து இந்த மாதிரி எனக்கு உடன்படாத ஒரு தெய்வத்தை வணங்க வேண்டி அந்த பாடல் இருக்கு தமிழ் அப்படிங்கிறது. தாய் வாழ்த்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா தெளிவுபட அவங்கள தெய்வமா தான் இது பண்ணிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த தேசத்தோட முகத்துல இருக்கக்கூடிய தரித்தனரும் திலகமுமேன்னு வருது. திலகம்னா என்ன? பொட்டு. பொட்டு பொட்டு யார் வைப்பா? இந்துக்கள். அந்த பொட்டு கூட அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற. அந்த திலக வாசனைனா என்ன? குங்குமம். குங்கும வாசனை. குங்கும வாசனை யார் குங்குமம் யூஸ் பண்றவங்க? இந்துக்கள். அந்த குங்கும வாசனை எப்படி அடிக்குதோ அது போல தமிழகம் வந்து இந்த இந்தியாவிலேயே வந்து அப்படியே ஒரு அந்த வாசனைங்கிறது என்ன? ஆன்மீகம் அப்படிங்கிற சொல்றதுதான். அப்ப தமிழ் தாய் வாழ்த்து தமிழ் அன்னைய தெய்வமா தான், நம்ம தமிழை தெய்வமா தான் கொண்டாடுறோம். அதாவது உங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க வந்து வந்தே மாதரம் பாடல்ல இப்படி வணங்குறது மாதிரி இருக்கு, இந்துக்களுக்கு ஆதரவா இருக்கு, இஸ்லாமியருக்கு எதிரா இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துச்சுன்னா, தமிழ் தாய் வாழ்த்திலும் அதே மாதிரியான வாசகங்கள் இருக்கு. அதை ஏன் நீங்க வந்து அதுக்கு ஏன் நீங்க சொல்லல? ஏன்னா அது கலைஞர் கொண்டு வந்தது. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க இதுக்கு நீங்க இங்க யார் எதிர்ப்பை உண்டாக்குறது? தப்ப அவங்களே செஞ்சாங்கன்னா அதை பூசி மொழிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை வேற ஒருத்தம் கொண்டு வரதுனால நீங்களே தான் பிரச்சனையை கிளப்புறீங்க. ஐயோ இஸ்லாமியர்கள் மனசு புண்பட்டுருச்சு. இதுல வேற என்னன்னா அது பெங்காலி மொழியில இருக்கு. சில பேர்ல இந்திய துணிக்கிறாங்கிறான். வந்தே மாதரம் இந்தியில கிடையாது. ஏன் நீ அது சமஸ்கிருதமும் இல்ல,
சமஸ்கிருதம்ங்கிறாங்க. அடுத்து இந்த பாருங்க சமஸ்கிருதம் செத்த மொழி அதை கொண்டாங்க. அது சமஸ்கிருதமும் கிடையாது, பெங்காலி. அது பெங்கால் மொழியில இருக்குது. அப்ப பெங்காலி மொழியில இருக்கும்பொழுது எதை துணிக்கிறோம் நாங்க? எங்களுக்கு என்னத்துக்கு உங்கள்ட்ட பெங்காலி மொழி? அது ஒரு வந்தே மாதரம்ங்கிறது ஒரு தேசிய பாடல். இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி கன்னியாகுமரியில வந்தே மாதரம் வந்தே மாதரம் கத்திருக்காங்க நம்ம தாத்தாக்கள் எல்லாரும். சுதந்திரத்துக்கு அந்த வார்த்தையை கேட்டா வெள்ளக்காரனுக்கு தான் பத்தி எரிஞ்சிச்சு. இப்ப இங்க இருக்க கொள்ளக்காரங்களுக்கு ஏன் பத்திட்டு எரியுது? வெள்ளக்காரனுக்கு வந்தே மாதரம்னாலே அடிப்பான், கோவப்படுவான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்தே மாதரம்லாம் யார் யாரெல்லாம் கத்துறாங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு நல்ல ஒரு ஆன்மீகமான சொல்லுவாங்கல்ல, சில வார்த்தைகளுக்கு பவர் இருக்கு. அந்த வார்த்தைகளை சொன்னோம்னா எவனுக்காக பேய் பிடிச்சா பேய் பிடிச்சவனா ஆடுவான். அந்த மாதிரி ஒரு சில நம்ம தேசபக்த வார்த்தைகள் எல்லாம் சொன்னா எவன்லாம் தேச துரோகி அவன்லாம் குதிப்பான். அந்த மாதிரி இங்க தேசிய கீதம் பாடணும்னா குதிக்கிறாங்க, வந்தே மாதரம்னா குதிக்கிறாங்க. அப்போ தமிழக மக்கள் தெளிவா தெரிஞ்சுக்கலாம், இந்த மந்திரத்தை சொன்னா இங்கிட்டு பேய் ஆடும் அப்படிங்கிற மாதிரி இங்கிட்டு இந்த வார்த்தைகள் சொன்னா எது குதிக்குதோ அதெல்லாம் தேச துரோகத்துல இருக்குதுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எந்த இஸ்லாமியர்களும் நம்ம வந்து அப்படியே நீ சொல்லிதான் ஆகணும் அப்படின்லாம் யாரையும் மிரட்டல. நீங்க எந்த இஸ்லாமிய சகோதரர்களாவது பாரத் மாதா கி ஜெய் சொல்றாங்களா? இன்னைக்கு அவங்க ஜனகணமனம் பாடுறாங்களா? தமிழ் தாய் வாழ்த்தை ஏத்துப்பாங்களா? அப்புறம் என்னங்க அவங்களுக்கு பிரச்சனை? அவங்க அவங்க ஏக இறைவனை தவிர நாங்க வந்து இவரையே நாங்க ஏத்துக்க மாட்டோம், அவருக்கே நாங்க வாழ்த்து பாட மாட்டோங்கிறாங்க. அப்ப அரசு நிகழ்ச்சியில பாடுறப்ப அவங்க எந்த சின்ன மரியாதை செலுத்த போறாங்க? அவ்வளவுதானே, அவங்க செலுத்திட்டு போறாங்க. நீங்க அவங்கள நீங்க பாடியதான் உங்க வாய் அசைதான் நாங்க பாக்குறோம்னு சொல்றோமா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அவங்கள தூண்டி விடுறீங்க. இதுல எக்ஸ்ட்ரா பிட்டிங்கா சேர்த்து என்ன பண்றாங்கன்னா, அதுல வந்து இஸ்லாமியர்களை கொல்லுங்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வருது அப்படின்னு பொய் சொல்றாங்க. நீங்க இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கூகுள் இருக்கு, சாட் ஜிபிடி இருக்கு. அந்த பாடலை அப்படியே கட் பண்ணி அதுல போட்டு இதோட தமிழ் அர்த்தத்தை சொல்லுன்னு கேட்டீங்கன்னா தெளிவுபட சொல்லும். அது இந்த இந்தியாவோட பத்தி இந்தியாவோட செழுமையை போட்டுருது, நம்மளோட பாரம்பரியத்தை போட்டுருது. என்ன சொல்றாங்க, ஐயோ அதுல கங்கா யமுனாலாம் வருது. அப்ப கங்கா யமுனால வர தண்ணிலாம் இஸ்லாமியர்கள் குடிக்கிறது இல்லையா? கங்கா யமுனான்னு சொல்ல கூட மாட்டீங்களா நீங்க? இதெல்லாம் நீங்க தாங்க சொல்றீங்க. நீங்க இதே நீங்க பாருங்க, தமிழ்நாடை தாண்டி இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் இல்லையா? இருக்காங்களா இல்லையா சார்? இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் உணர்வு இல்லையா? அல்லாங்கிற உணர்வு இல்லையா? நீங்க மட்டும்தான் அப்படியே தீர்க்கமா இருக்கீங்களா? அவங்களாம் யாருமே இந்த பேசவே இல்லையே. தமிழ்நாடு தாண்டி எந்த இஸ்லாமியர்களாவது எந்த மாநிலத்தையாவது வந்தே மாதரம் பாடுறது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா சார்? இல்ல. அப்ப நீங்க புரளி கிளப்புறீங்க, இஸ்லாமியர்களே சேர்த்து குழப்புறீங்க, இஸ்லாமியர்களே பிரச்சனைக்கு உண்டாக்குறீங்க, அவங்கள பயத்துக்கு உண்டாக்குறீங்க. பாருங்கள் பாஜக எப்படி பண்ணுது. அரசு நிகழ்ச்சிகள்ல இதுலதான் பாட போறாங்களே ஒழிஞ்சு, நாளைக்கு என் வீட்டுல கல்யாணம் பண்றேன், கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் எந்திரிச்சிட்டு வந்தே மாதரம் பண்ணுன்னு சொல்லலையே. அரசு நிகழ்ச்சிகள், கல்வி நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள்ல அந்த பாடுறத அந்த இதை சொல்லியிருக்கிறாங்க. அதுலயும் நிறைய புரோட்டோகால அவங்க ஒரு ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலயும் இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்த்தாய் வாழ்த்து எந்த மாநிலமோ அந்த மாநில பாடலாம் முதல்ல பாடுங்கன்னு இருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் முதல்ல பாடவே தெரியாது. உங்களுக்கு இன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து யாருக்காவது நாக்கு மடக்கி பாட தெரியுமா? எல்லாம் வாயை திறந்தா உளருவீங்க, வாயை ஜஸ்ட் எல்லாம் அப்படி அசைப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப எதுக்கு இதை இவ்வளவு பில்டப் பண்ணி இதை ஏன் இவ்வளவு பண்றீங்கன்னா, பேசுறீங்க லட்ச விஷயம் இருக்கு, மக்களை டீவியேட் பண்ணணும். டீவியேஷன் பாலிடிக்ஸ், அவ்வளவுதான். இந்த திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கும் போது ஒழிக்கப்பட்ட இந்த பாடல் மூலமா அப்பதான் அந்த பிரச்சனையே வந்து விஸ்வரூபம் எடுத்துச்சு. அதாவது இது கிளப்பியது யார் என்றால் திமுகவினர் வந்து சொன்னாங்க, விஜய் பதவியேற்ற உடனே பாஜகவுக்கு அடிமையாகி விட்டார், அவங்க சொல்லு பேச்செல்லாம் இனிமேல் கேட்பார், பாருங்க பதவியேற்பு விழாவிலே ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. திமுகவுக்கு இன்னும் தாத்தா காலத்து திமுக மாதிரியே வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு கூடாது. இங்க எல்லாம் ரெக்கார்டட் வீடியோ இருக்குது. அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஆட்சி நடத்திட்டு இருந்தாருல்ல, அப்ப வந்து அர்லேக்கர் அவர்கள் வந்து பதவி ஏத்துக்கிட்டாரு. அப்ப முதல்ல என்ன பாட்டு படிச்சு? அப்ப தமிழ் தாய் வாழ்த்து எத்தனாவதா பண்ணாங்க? அப்ப எல்லாம் வாயை மூடிட்டு இருந்தாங்கல்ல. அப்ப யாராவது புரட்சி ஆஹா ஓங்குக தமிழ் அப்படி கேட்டாங்களா? எல்லாரும் வாயை மூட்டு உட்காந்துருந்தாங்கல்ல. எப்பவுமே கவர்னர் நிகழ்ச்சி இல்ல துணை ஜனாதிபதி இல்ல ஜனாதிபதி வராருன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தது, இந்த சுற்றறிக்கைக்கு முன்னாடி வரைக்கும் முதல்ல வந்து தேசிய கீதம் பாடுவாங்க, அடுத்து அந்தந்த மாநில பாடல், அடுத்து இறுதியிலையும் ஒரு முறை தேசிய கீதம் பாடப்படுவாங்க. இது புரோட்டோகால். அவங்க புரோட்டோகால் அப்படித்தானா? அதுபடி நடக்கிறாங்க. அப்ப ஸ்டாலின் போய் கொய்யின் நின்றுட்டு தானே இருந்தாரு. அங்க போய் தான் வாள் எடுத்து சுத்திட்டு இருந்தாரா? முடியாது, முதல்ல இதை போடு, இல்லைன்னா நான் நிகழ்ச்சி விட்டு போயிருவேன். அப்ப ஏதாவது திமுக காரங்க பேசினாங்களா? அப்படியே 3 மாசம் கேப்ல விஜய் பதவி ஏற்கிறாரு. குய்யோ முறையான்னு கேட்கிறாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி உங்க ஸ்டாலின் போய் உட்காந்துருந்தாருயா, அப்பயே பேசலன்னா நீ அதெல்லாம் பேசக்கூடாது, இதை பேசு அப்படின்னா. அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பவாதிகள்கிட்ட நம்ம வந்து பேசுறதே வேஸ்ட். இங்க எல்லாமே ரெக்கார்டு இருக்குது. இன்னைக்கு ஜென்சி கிட்ஸோட மிகப்பெரிய வரம் இதுதான். எதனால அவன் கூகுள் அப்படி தட்டணும்னு வந்துருது. நம்ம எல்லாம் எதாவது வேணும்னா லைப்ரரியில போய் தேடணும், ஏதாவது 1950 காலத்து நியூஸ் பேப்பரை தட்டி எடுத்து நம்ம டஸ்ட் ஏறி உட்காந்துருக்கணும். இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. அவன் என்ன தட்டினாலும் வருது. நீங்க இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ்க்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், தமிழ் மொழியை பத்தி ஈவேரா சொன்னது என்ன அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு தமிழ் மாணவனாவது நான் பெரியாரின் பேரன் அப்படின்னு சொல்லுவானா? சூடு சொரணை இருக்கிறவன், உப்பு போட்டு திங்கிற தமிழன் எவனுமே ஈவேராவை பெரியார்னே சொல்ல மாட்டான். பெரியார்னா என்ன?
செயற்கரிய செய்வார் பெரியார். என்ன செயற்கரிய அவர் செஞ்சாரு சொல்லுங்க. வஉசி ஐயாவை பத்தி இது பண்ணதுக்கு இன்னைக்கு கோர்ட் அவ்வளவு கண்டனம் தருது. ஒரு சரியான கொட்டு கொடுத்துருக்கு ஆதித்யா சேனலுக்கு. அவர் வாழ்ந்த காலத்துல இவர் தன்னோட சொத்தெல்லாம் வித்து நான் போய் கப்பல் ஓட்டியே தீருவேன், தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்சே தெரிஞ்சு பண்ணிருந்தாரு. அதே நேரத்துல ஈவேர் என்னங்க பண்ணிட்டு இருந்தாரு, ஃபாரின்ல போயிட்டு நிர்வாணமா இருக்கிற மீட்டிங்ல நான் போய் அட்டன் பண்ண போறேன். புரட்சி. என்ன புரட்சி அவர் பண்ணிட்டு இருந்தாரு? ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுட்டு எல்லாரு கூடயும் இருக்கிற புரட்சியை பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இவர் இங்க என்ன புரட்சி பண்ணிட்டு இருந்தாரு? ஆனா இன்னைக்கு உங்களுக்கு யார் கொள்கை தலைவர்? யார் தமிழகத்தின் விடிவெள்ளி, தமிழர்களின் ஒளி விளக்கு, தமிழர்களுக்கு வாழ்வு கொடுத்தது யாரு? ஈவேரா. ஈவேரா மட்டும் இல்லைனா இந்த டயலாக எவன் சொன்னாலும் நமக்கு அப்படிதான் வருது. ஈவேரா மட்டும் இல்லைனா இவங்க கொடுக்குற பில்டப்பை பார்த்தா இன்னைக்கு இருக்கிற ஜென்சி நாளைக்கு என் பொண்ணே இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு திமுக காரங்க பேசுறத பார்த்தா ஆஹா 1930க்கு முன்னாடி தமிழர்கள்லாம் காட்டு மிராண்டியா இளதலையை கட்டிக்கிட்டு இந்த அப்படியே ஜிம்பலக்க பம்பலக்கான அலைஞ்சிட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஈவேரா வந்து அத்தனை பேரையும் எல்லாம் ஷேவிங் பண்ண வச்சு முடி கட் பண்ணி எல்லாருக்கும் ட்ரெஸ் போட விட்டு எல்லாருக்கும் நாக்குல எழுத்தாணி வச்சு இந்த காளிதாசர் எழுதுவார்ல அப்படின்னு அப்படியே பேசுவார்ல சிவாஜி, அது மாதிரி நமக்குலாம் ஆனாவனை சொல்லி கொடுத்து இந்த 60 ஆண்டு காலத்துல இப்படி ஒரு புரட்சியா? ஈவேராக்கு முன்னாடி நமக்கு தமிழே இல்லை, தமிழுக்கு இலக்கணம் இல்லை, இலக்கியம் இல்லை, தமிழ் பேச தெரியாது, நமக்கு பண்பாடு இல்லாதவங்க, கல்ச்சர்லெஸ் பீப்புள், விமனை வீட்டுக்குள்ள அடக்கி வச்சிருந்தோம், பெண்களை வீட்டுக்குள்ள அடக்கி வச்சிருந்தோம். இல்ல நான் கேட்கிறேன், ஔவையார்னு ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, எப்ப வந்தாங்க அந்த அம்மா? அது ஔவையார்னு ஒருத்தவங்க கிடையாது, பல பெண்பார் புலவர்களை சேர்த்து ஔவையார்னு சொல்றோங்கிறாங்க. அதுக்கு மேல 17க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்களா இருந்தாங்கன்றாங்க. அப்ப ஈவேரா வந்து நாகம்மைய வீட்டை விட்டு வெளியே விட்டாரா? மணியம்மைய ஈவேரா இறந்ததுக்கு அப்புறம் மணியம்மைக்கு இன்னொரு கல்யாணம் நீங்க பண்ணி வைக்கல. அப்ப நீங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க தமிழ் மண்ல மிகப்பெரிய புரட்சியும் பெண்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது எது? இந்த தமிழ் கலாச்சாரம். இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழர்கள் எல்லாம் முட்டா பயலுக, தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி, தமிழர்கள்னா பெண்களை அடிமைப்படுத்துவானுங்க, தமிழர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, தமிழே பேசாத தமிழ் புலவர்கள் எல்லாமே திருக்குறளா அது தங்க தட்டுல வச்ச மலம். சிலப்பதிகாரத்தை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? கெட்ட வார்த்தையில சொல்லியிருக்காரு. அது வந்து இந்த தேனான்ற வார்த்தையை சொல்லி அதுக்கான ஒரு நூல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்ணகியை கொச்சப்படுத்தியிருக்காரு. எவ்வளவுங்க பண்ணியிருக்காரு? இப்படிலாம் பண்ணவரு இன்னைக்கு தமிழின தலைவர். அப்ப நம்மளை விட மானம் கட்டவங்க, ரோசம் கட்டவங்க, சூடு சொன்ன கட்டவங்க யாராவது இருப்போமா? அப்ப உண்மையா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எனக்கு சூடு சொர்ணம் இருக்கு, நாங்க சோத்துல உப்பு போட்டு திங்கிறோம்னா எனக்கு அதனாலதான் விஜய் அவர்கள் மேலே வருத்தம். எதுக்கு நீ கொள்கை தலைவரா ஈவேராவை தூக்கிட்டு வரீங்க? நாங்க ஈவேராவை ஏத்துக்கிறோம், ஆனா வந்து கடவுள் மறுப்பை மட்டும் ஏத்துக்கலன்னாரு விஜய். அப்ப இன்னைக்கு சொல்றாரு தமிழ் எங்கள் உயிர், தமிழ் எங்கள் உணர்வுன்றாருல. அப்ப இன்னைக்கு விஜய் அவர்கள் சொல்லணும், ஈவேரா தமிழை பத்தி சொன்னதுக்கு வந்து நான் மறுப்பு தெரிவிக்கிறேன்னு சொல்லணும். அப்ப நீங்க அந்த பக்கமும் ஒரு குத்து, தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்துனா அது செல்லா ஓட்டாதான் போகும். ஒண்ணு ஒரு பக்கமா குத்தணும், அப்பதான் ஓட்டு செல்லும். அப்ப திமுக செய்யற அதே தான் இன்னைக்கு தாவேகா பண்ணிட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்குமே ஈவேராவா கொள்கை தலைவரா தூக்கி பிடிச்சிட்டு இருக்கா, யாருக்குமே தமிழை பத்தி பேச அருகதை கூட கிடையாது. ஓகே மேடம், தேங்க்யூ. ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி.